பார்க்கிங் காசு கோவிந்தா, பாப்கார்ன் காசு கோவிந்தா. ஓகே சம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ டிடி அடுத்த லெவல். ஸோ இந்த டிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா காஃபி வித் டிடி கிடையாது, சந்தானம் நடித்த டிடி. ஸோ இதோட பார்ட்டுகள்ன்றது வந்து கொண்டே தான் இருக்கிறது. அண்ட் இன்றைக்கி விச் இஸ் மே 16 ரிலீஸ் ஆன ஒரு மூவி அப்படின்னா நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் சந்தானம் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஒரு மூவி அப்படின்னா டிடி. ஸோ இவரோட படங்கள் வருது அப்படின்னாலே எதுக்கு தேட்டர் போவாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி மனுஷன் கமெடியன்லேருந்து ஹீரோவாக மாறினாலும் ஹீரோவாக அவரே இருந்து காமெடியும் பண்ணிக்கிறாரு, விச் இஸ் ரியலி எ குட் திங். இந்த படம் எப்படி இருக்குது நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு நீங்கள் பழைய டிடி படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சினாரியோ இருக்கும், பேய் இருக்கும், பேயை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு ஹாரர் மூவி அப்படின்ற ஒரு ஜேர்னர் தான், பட் அது ஹாரர் கிடையாது, ஒரு காமெடி. ஸோ உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஏதாவது சில கவலைகள்லாம் இருந்ததுன்னா அந்த காமெடி படங்கள்லாம் பார்க்கும்போது மறந்துட்டு வெளியே வருவோம். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபார் இதுக்கு முன்னாடி அந்த டிடி மூவியெல்லாம் இருக்குல்ல, அந்த பார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சின்னதாக ஒரு ஸ்பார்க் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மிஸ் ஆகுது. காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டையர் த மூவி சந்தானம் நிறைய இடத்துல கவுண்டர்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய இடத்துல காமெடி பண்ணியிருக்காரு. சில இடத்துல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஓகே, சில பேருக்கு சிரிப்பு வரலாம், சில பேருக்கு சிரிப்பு வராது. பட் ஒரு பயங்கரமான காமெடி, வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு காமெடினா ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் தெரியல. இதில் நிறைய பாசிட்டிவாக இருக்குது நான் சொல்கிறேன். மூணாவது, படத்தோட ஓவரால் கான்செப்ட் எப்படி ப்ரோ இருக்குது? லைக் டிஃப்ரெண்ட் ஏதாவது யோசிச்சிருக்காங்களா இல்லை சேம் அதே ரொட்டீன் கான்செப்டான்னு கேட்டிங்கன்னா சேம் பேப்பர் தான், பட் என்னென்னா கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கான்செப்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த இந்த பகுதிகளில் இருக்குல்ல பார்ட்ஸு, அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். சந்தானம் இதில் ஒரு மூவி ரிவ்யூவராக அவரோட ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பார். அண்ட் உண்மையாகவே சில இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது, ஐயா நீங்கள் ஹீரோ அப்படின்ற ஒரு கேரக்டர் விட்டு மறுபடியும் காமெடியனாக உள்ளே வந்துருங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஒருத்தர் 2 பேர் தான் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் வந்தீங்கன்னா இன்னொரு காமெடியும் பார்த்தீங்கன்னா கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் தோணுச்சு. அந்த ஒரு ஃபிலிம் ரிவ்யூவராக, மூவி ரிவ்யூவராக அவருக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அந்த படத்தில். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அது பண்ணியிருக்காரு, அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, கௌதம் வாசுதேவ் மேனன், அதுக்கப்புறம் நம்ம இவர் செல்வராகவன், இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸும் சரி, அவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்களோட டைலாக்ஸும் சரி அல்டிமேட்டு. மேபி அந்த ஒரு விஷயத்துக்காக படம் பார்க்கலாம். அந்த சந்தானத்தோட இன்வால்வ்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் படத்தில். சில இடத்துல பயங்கரமாக இருக்கும், சில இடத்துல சிரிப்பு வரும், சில இடத்துல ஓகே இதெல்லாம் காமெடியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். மியூசிக் பற்றி பேசணுன்னா ஆஃப்ரோ கரெக்டாக ஆப்டாக கொடுத்துருக்காரு, பயங்கரமாலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு டீசெண்டாக ஆப்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அந்த ஹாரர்லாம் பயம் வருதா ப்ரோ, அந்த ஒரு இதெல்லாம் இருக்கா அப்படின்னா ஜம்ப் ஸ்கேர் தான். ஆப்வியஸ்லி டமால் டுமில்னு சவுண்டு வரும், அதில் எல்லாருமே அந்த ஒரு மனுஷனோட இயல்பு தான், அது மைண்ட் செட் தான், டக்குன்னு அப்படியே ஒரு பயப்படுற மாதிரி இருக்கும். அண்ட் ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னர், ஒரு காமெடி, மைண்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. பட் இந்த லாஜிக்கு, கான்செப்டு, ப்ராக்டிக்கல் இதெல்லாத்தையும் வச்சுட்டு சந்தானத்துக்காக இந்த படத்துக்கு போகலாம். ஸோ சந்தானம் அவரோட அந்த ஒரு கேரக்டருக்காக, அவரோட அந்த காமெடிஸ்க்காக இந்த படத்துக்கு போகலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு வர்த்தியான மூவி தான். அதுக்குன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்லாம் நான் புழுங்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்த டிடி படங்கள் மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டான ஒரு சினாரியோ. இந்த மூவி ரிவ்யூ அப்படின்னு பண்ணுறவங்களுக்கான சில பதிலடியெலாம் இதில் கொடுத்த மாதிரி இருக்கும். மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுதான் இந்த படத்தில் சிலதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் மறுபடியும் படங்கள்லாம் வந்து நடித்தா நல்லா இருக்கும். ஓவராலாக பார்க்கிங் காசு கோவிந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, உண்மையாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு வர்த்தியான படம். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விடவும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் மற்றபடி இந்த ஹீரோயின் அதுக்கப்புறம் இதெல்லாம் டெக்னிக்கலாக நான் பேச விரும்பல. சிஜி சூப்பராக டீசெண்டாக இருக்குது, விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த காமெடி அப்படின்றது ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து போகாதீங்க, பட் ஒரு சட்டில்டாக சிரிச்சிட்டு வெளியே வருவீங்க. லைக் நீங்கள் நல்ல ஒரு க்ரௌடடான தேட்டருக்கு போனீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஆம்பியன்ஸில் உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். காமெடிலாம் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் தான் இருக்குது. ஒரு டீசெண்டான வாட்சபிள், ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஆல் த பெஸ்ட் டு த டீம்.
தளபதி. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.